மொபைல் ஃபுட்டு பார்த்துருக்கீங்க, மொபைல் பெட்டு பார்த்துருக்கீங்களா? 24 hours போன கைமா இருக்கேன். 10 கிட்ட எரியுதுங்க என் வயிறு. இப்போ நான் சொல்றேனே, கொஞ்சமாச்சும் மதிக்கிறேன். அவன் எழுதுடா டே. உனக்கு நைட்டு என்ன டிஃபன் கேட்டா வாட்ஸ்அப்ல வரணுமாடா? வாட்ஸ்அப்ல போடு. பூரி வேணுமா தோசை வேணுமா வாட்ஸ்அப்ல போடு. நான் ரிப்ளை பண்றேன், நியூஸ் அப்ளை பண்ணு. அப்படி இருக்கவங்க என்ன தானே நோடுவ போன்ல? வெளிச்சத்துல வாழ்றதுனால இருட்டா பார்த்து பயப்படணும். இருட்டுல வாழ்றா டாவா சவுல எடுப்பேன். அப்பா டப் மேட்ச்பா. ஹாய் ஃப்ரெடி. யாரா அவன் பாக்குறதுக்கு வெள்ளைக்காரமா இருக்கான்? ஆமாப்பா, அமெரிக்கா பெண்ணு. ஹாய் ஃப்ரெடி. உடனே அவன் பேர் என்ன சொன்ன? ஃப்ரீடிப்பா. உன் நிலைமை நினைச்சு 2 நாளா சாப்பிட ஆரம்பிக்கிறேன் டாடி. டே உன்னை தந்தா டே, என்னை பத்தி என்ன காது சாப்பிட்றியான்னு கேட்டிருக்கியாடா? நான் ஒன்று பேசும்போது என் ஃபேஸை பார்த்து பேசுடா. ஏண்டா ஃபேஸ்புக்கை பார்த்து பேசுகிறேன்? நீயும் பேசுவாவா? ரெக்கார்ட்ஸ் கொடு, நான் அக்செப்ட் பண்ணுறேன். பேசலாம். எது ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணும்? இதெல்லாம் ஒரு மாடுலேஷன். நல்லா நல்லா இந்த வீடு நல்லா நல்லா மனது வலிக்க பேசிட்டு இருக்க மாலேஷனை கேட்குறா. நீ எல்லாம் திருந்தே மாட்டடா. உன்னை எல்லாம் பிள்ளையா போட்டதுக்கு ஏதாச்சும் பில்டிங்கில் இருந்து செத்துறேன்டா. அப்பா ப்ளூ வீலர் கேம் விளையாட அவங்களோட சாகடிச்சிருவாங்க. எது ப்ளூ வீலர் கேமா? நீ எல்லாம் திருந்தே மாட்டடா, திருந்தே மாட்டேன். எங்கேயாச்சும் போய் தொலை. இப்போ என்ன பிரச்சனை? எப்போ கரண்ட் வரும்? அவ்வளோதான்டா, கரண்ட் வர 4 நாள் ஆகும். ஏன் நீ வெளியே வந்து பார்த்தனா விவசாயம் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க போல சார்ஜ்ல இருக்க. அப்பா அப்பா எப்பப்பா கரண்ட் வரும்? அதான்டா சொல்லிட்டேன்டா, கரண்ட் வர 4 நாள் ஆகும்னு. அப்ப எந்த போன்லயும் சார்ஜ் இல்லப்பா. அதான்டா எந்த போன்ல சார்ஜ் இருக்காருடா. அப்ப எனக்கு வேணும்பா, அப்ப எனக்கு வேணும்பா. ஐயோ ஐயோ, செல்போன் கம்பெனி என் பையனை இப்படி ஆக்கிடுச்சே. சார்ஜர் என்ன பண்ற? அது அருணாகர் குடுடா. ஹலோ ஹலோ, போங்கிட்ட இல்லப்பா, போன்லப்பா. ஹலோ, என் பையன் 2 நாள போன்ல சார்ஜ் இல்லாம ஒரே லூசு மாதிரி அடையறா சார். ஏதாச்சும் இதோ இருக்கா? இது போன் மறுவாழ்வு மையமா? அட்ரஸ் சொல்லுங்க சார். உடனே போறேன், உடனே போறேன். சரி வாப்பா. அப்பா வெளியே போனா சார்ஜ் கிடைக்குமாப்பா? நான் கிடைக்கும்பா. அப்பா இதெல்லாம் எடுத்து வரேன்ப்பா. அப்பா I want need this பா. கரண்ட் இல்லப்பா. கையில செல்போன் இருக்கா? அதை தூக்கி குப்பையில போடு பார்க்கலாம். எதுக்கு சார்? நீ செல்போனை தூக்கி குப்பையில போடுறேன்னா இன்னைக்கு ஒரு நாள் நீ ஏன் இந்த குப்பைக்கு போகிறேன்னு. சரிங்க சார். முன்னாடி வாங்க. தள்ளி வாங்க போங்கம்மா. சார் சார்ஜர் இருக்கா சார்? யார் அவன்? செல்போன் கடை வச்சிருக்கான். அவன் கடையெல்லாம் வச்சிருக்க சார். அவன் யூஸ் பண்ண போதா சார். ஃபேஸ்புக்கு ஒண்ணு, கேமராக்கு ஒண்ணு, வீடியோ கேமுக்கு ஒண்ணு, வாட்ஸ்அப்புக்கு ஒண்ணு, ஒரு பெருமை வர சார். டேய் அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுடுவாடா. அப்ப நான் போட மாட்டேப்பா. அப்ப தயவு செய்து போட்டுருப்பா. நான் போட மாட்டேன். அப்ப தயவு செய்து போட்டுருப்பா. என் பையன் 2 நாள்ல போன்ல சார்ஜ் இல்லாம ஒரு பிட்டு பிடிச்ச மாதிரி அடையிற சார். எப்படியாச்சும் காப்பாத்துருங்க சார். எனக்கு இருக்கிறதே ஒரே மகன் சார். அவனை இழந்துட விட்டுறாதீங்க சார். பிள்ளைய பாசன காட்டி வளர்ங்கன்னா போன காட்டி வளர்க்குறீங்க. எப்படியாச்சும் காப்பாத்துருங்க சார். ட்ரீட்மெண்ட் பண்றேன், பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். சரிங்க சார், கால் பண்ணுங்க. ஏயா நேர்ல இருந்து சொல்ல மாட்டீங்களா? அதுவும் போன் தானா? முதல்ல நீங்க திரும்புங்கயா. பார்த்து இருந்துலப்பா. விட்டு போவாங்க பாப்பா, விட்டு போவாங்க பாப்பா. I want need this பா. கரண்ட் இல்லப்பா. எல்லா போனையும் போட்டியாடா? போட்டேன் சார். எல்லா போனையும் போட்டேன். என்னடா என்னடா இது? ஒரு மூஞ்ச பத்தியே கண்டுபிடிச்சா. இவன் ஐபோன் யூஸ் பண்ணா, நல்ல கொரியர் செட் யூஸ் பண்ணானே. போய் குப்பையில போட்டுடுவேன் சார். இல்ல சார், நான் புது படம் இல்லாம சாப்பிட மாட்டேன் சார், தூங்க மாட்டேன் சார். அதை தாண்டா நானும் சொல்றேன். வர புது படத்தெல்லாம் செல்போன்லயே பார்த்துட்டா சினிமாவே நம்ம வீட்டுல தொழிலாளி குடும்பம் எப்படிதான் நிம்மதியா சாப்பிடும். சரிங்க சார், போட்டு வரேன். செல்போன் அடிமைகளே வாங்கடா. செல்போன் பார்த்தா சார் யார் சார் இவங்க? உங்க தானே செல்போன் அடிமைகள். இவங்கள்ட்ட நான் பேசலாமா சார்? நீ வேணும்னா பேசுங்க.
ஃபோன் இருக்கா சார்? சார் காமிச்சுங்க சார். சார் யார் சார் இருக்கா? இவனே 24 மணி நேரமும் போனை நோண்டி நொந்து போயிருக்கான். அவன்கிட்ட போய் செல்போன் இருக்கான்னு கேக்குற. ஹலோ பாஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. சார் யார் சார் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹெட்செட் தெரியும்ல, 24 மணி நேரமும் காதுல மாட்டி அவன் காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி நினைச்சிருக்கான். பாஸ், நான் உங்களை பார்த்திருந்தா பேசிருப்பேன். வேணுமே வாட்ஸ்அப்ல வந்தா பேசிக்கிறேன். ஏயா அவன் தான் அப்படி மாட்டான்னு சொல்லல. ஏயா திரும்ப திரும்ப ஏமாறுற? சார் இது புது போனா சார்? இல்ல, ஐபோன். வாங்க பாஸ், செல்ஃபி எடுத்துக்கலாம். நாக்கா நீட்டுங்க. சார் இது புது போனா சார்? சார் ஐபோனா சார்? ஐபோன் இல்ல, மைபோன். எடுத்துக்க நான் தான் வாங்கி தந்தேன். எடுத்துக்க ஐயக்குற நாயே. இங்க கலர் செட்டல்ல வாஸ் வாங்க மொட்டை பண்ணிக்க. விடுங்க சார். சார் காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க சார். ஒண்ணும் கீழே விட மாட்டேன் பாஸ். சார் காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க சார். சொல்லுங்க பாஸ். பாஸ் சொல்லுங்க பாஸ். ஃபேஸ்புக்ல லைக் கொடுத்து நான் கீழ விழுந்துட்டேன் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் டாக்கிங். இப்போ நம்ம பார்க்க போற படம் மொக்கை. அதாவது அந்த படத்துல ஹீரோயினுக்கு இவ்வளவு பெரிய தொப்பை, ஹீரோவோட மூஞ்சி சப்பை, வழக்கம் போல படம் குப்பை. இவன் தேட்டர் வாசல்ல போய் நிப்ப. நீ போன்ல தானே பேசுறானே, ஏமாற மாட்டேன் எனக்கு தெரியும். அவன் போன்ல எல்லாம் பேசல, யூடியூப் தெரியும்ல, அந்த படத்தெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, அதை விமர்சனம் பண்ணி இவனும் அடிக்ட் ஆயிட்டான். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பட்டனை அமுக்குங்க, சும்மா அமுக்குங்க பாஸ். ஒரு ரூபாய்க்கு படம் எடுப்பாங்களா? இவங்க 8 கட்டு ரூம்ல உட்காந்து விமர்சனங்கிற பேர்ல அந்த படத்தை